السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நேற்றைய தினத்தில் நாம் அமல்களை பாதுகாக்க வேண்டிய வழிமுறைகளில் சில அம்சங்களை பற்றி பார்த்தோம். அதுல முதலாவதாக நம்முடைய அமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. முகஸ்துதி என்கிற ரியா இல்லாமல் நம்முடைய இபாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியான முறையில நாம் இபாதத்து செய்கிற பொழுது இஹ்லாஸுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை விரிவாக பார்த்தோம். அந்த தொடரில் இன்று நாம் செய்கிற அமல் எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி, அதில் பிறர் நம்மை மெச்ச வேண்டும் என்கிற முகஸ்துதி கலந்து விட்டால் அதற்கு எந்த பயனும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு 3 நபர்களை பற்றி சொல்றாங்க. 3 நபர்கள் நாளை மறுமையில வருகிறார்கள். 3 நபர்கள் என்றால் 3 வகுப்பினர்கள். அவர்களை பொறுத்தவரையில ஒருவர் ஜிஹாதில் ஈடுபட்டு அறப்போர் செய்தவர், ஷஹீதானவர். இன்னொருத்தர் கல்வி கற்றவர், குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய காரி. மூன்றாவதானவர் பொருளாதார வசதியாக இருந்து பிறருக்கு அள்ளி கொடுத்தவர். 3 பெரிய அமலை செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். ஷஹீத் வருகிறார். ரத்தம் சொட்ட சொட்ட அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில வந்து நிற்கிற பொழுது அல்லாஹ் கேட்கிறார், வமா அமில்த ஃபீஹா, நீ என்ன அமல் செய்தாய் என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், காத்தல்து, இறைவா நான் சண்டை போட்டேன், இஸ்லாத்திற்காக வேண்டி போர் புரிந்தேன், இஸ்லாத்தை எதிர்த்து வந்தவர்களோடு நான் ஆயுதம் தாங்கி அவர்களோடு நான் எதிர்த்து போராடினேன், அதன் மூலமாக நான் கொல்லப்பட்டேன், ஷஹீதாக்கப்பட்டு விட்டேன். அதற்கு சாட்சியாக எனது ஆடையை இரத்தக்கரையை பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுஹதாக்கள் குளிப்பாட்டாமல் அந்த ஆடையோடு இரத்தக்கரையோடு அடக்கப்பட வேண்டும். அப்படி அடக்கிற பொழுது பார்க்கிற பொழுது அது இரத்தமாக, இரத்தத்தின் நிறமாக இருக்கும். ஆனால் அதில் இருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி வாடை வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதுகளை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் அந்த அடையாளத்தோடு வருகிறார். ரத்தம் சொட்ட சொட்ட அதனுடைய அடையாளங்களோடு, இறைவா நான் போர் புரிந்து ஷஹீதாக்கப்பட்டேன், உனக்காக வேண்டி என்னுடைய உயிரை நான் கொடுத்திருக்கிறேன். உடனே அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, பொய் சொல்கிறாய், பொய் சொல்கிறாய், நீ உண்மையிலேயே ஷஹீதானவனா உண்மைதான். ஆனால் உன்னுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்றால், இந்த உலகத்தில் என்னை பெரிய போராளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்த, அது உனக்கு இந்த உலகத்திலேயே கிடைத்து விட்டத, ஆக்கிரத்தில் எந்த கூலியும் உனக்கு இல்லை. இவ்வளவு பெரிய பணியை உயிர் தியாகம் செய்திருக்கிறார். சாதாரண விவாதத்து இல்லை. நம்முடைய விவாதத்துக்கு சூழலாடப்படுகிறது. நம்மை அறியாமலே ஷைத்தான் அவைகளை சுருட்டி கொண்டு போய் விடுகிறார். முகஸ்தூரி அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாளர். இவ்வளவு பெரிய ஒரு ஷஹீதுடைய நிலையை பாருங்கள். ரத்தம் சொட்டுகிற அடையாளம் அங்கு காட்டப்படுகிறது. தான் ஷஹீத் என்பதை அங்கு வாதிடுகிறார் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில்.
ஆனால் அவர் உள்ள நிலை என்னவென்றால் உலகத்தில் வாழ்கிற பொழுது அவரை தியாகி என்ற பெயர் வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அது துனியாவிலே கிடைத்து விட்டது. அவருடைய பெயரை சொல்வதற்கு முன்னால் முஜாஹித் என்று சொன்னார்கள். அவருடைய பெயரை சொல்வதற்கு முன்னால் பெரிய போராளி என்று சொன்னார்கள், தியாகி என்று சொன்னார்கள். அந்த பட்டம் துனியாவிலே கிடைத்து விட்டது. ஆக்கிரத்தில் அவனுக்கு எந்த கூலியும் இல்லை என்று நிறுத்தப்பட்டு வருகிறார். அடுத்து இன்னொருத்தர் வருகிறார். ரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லம்த. அவர் கல்வியை கற்றிருக்கிறார். கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். வகரஅல் குர்ஆன. குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு காரி, ஒரு ஆலிம் வந்து நிற்கிறார். அவர் தன்னை பற்றி தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேட்கிறார், மாமில்க, என்ன செய்யலாப்பா? உடனே அவர் சொல்கிறார், நான் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன், நான் கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன், எனவே இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறேன் இறைவா என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர் அங்கு சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், கதவத்த, பொய் சொல்கிறாய். நீ படித்தது உண்மை, படித்துக் கொடுத்தது உண்மை, நீ குர்ஆனை ஓதியது உண்மை, ஓதி கொடுத்தது உண்மை. ஆனால் உலகத்தில் உன்னை உன்னை எல்லோரும் ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, அல்லது உன்னை எல்லோரும் காரி, அழகாக ஓடுகிறார் குர்ஆனை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியே அந்த காரியத்தை செய்தார். அது துனியாவில் உனக்கு கிடைச்சிருச்சு. துனியாவில் உன்னுடைய பெயரை சொல்வதற்கு முன்னால் ஆலிம் ஃபுலானி என்று சொன்னார்கள், காரி ஃபுலானி, இன்ன மனிதர் காரி, இன்ன மனிதர் பெரிய அறிஞர் என்று உன்னை பாராட்டினார். உன்னுடைய எண்ணம் அதுதான். நீ அப்படி நினைக்காமல் உன்னை ஆலிம் காரி என்று சொன்னால் குற்றமில்லை. பெரிய இமாம்களிலே இமாம் என்றுதானே சொல்றோம், பெரிய காரிகளை காரி என்றுதானே இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இஹ்லாஸாக அவைகளை செய்தார்கள். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வே எல்லா உம்மத்தின் மீது அந்த வார்த்தையை போட்டு விட்டால் உம்மத்தை இந்த மக்கள் சொல்லிக் கொள்கிறார். எனவே அப்படி அல்லாமல் இவருடைய எண்ணமும் அப்படி இருக்கு. என்ன எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. எல்லோரும் என்னை அப்படி ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது. காரி என்று சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அது துனியாவிலே நடந்து விட்டது. ஆசிரத்தில் உனக்கு என்னப்பா இங்க வேலை? உனக்கு இங்க கூலி இல்லை. அந்த கூலியை அல்லாஹ் துனியாவிலேயே கொடுத்து விட்டார். மூன்றாவது வருகிறார். அவர் யாரு தெரியுமா? பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர், செல்வந்தர், நிறைய தானம் செய்தவர், அள்ளி கொடுத்தார். அவர் பேரை சொல்வதற்கு முன்னாலே கொலை வல்லல் என்று சொன்னாலும் அவரை பற்றி தெரியும். அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்த, வாரி இறைத்தவர், அவருடைய சொத்தையே அழித்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு பெரிய தர்மம் செய்தவர் அங்கு வருகிறார். அல்லாஹ் கேட்கிறார், மா அமில்த, என்ன செய்தாய்? உடனே அவர் சொல்கிறார், நீ கொடுத்த பொருளாதாரத்தை உனக்காக வேண்டி வாரி வழங்கினேன், கேட்டு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன், கொடுத்து கொடுத்து என் கரம் சிறந்து விட்டன, அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்தேன் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், கதர்த்த, பொய் சொல்கிறாய். உன்னை எல்லோரும் வாரி வள்ளல் கொடுக்கக்கூடியவர், கொலையாளி என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக, பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை செய்தார். அது உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லிட்டு இந்த மூன்று பேரையும் இழுத்து நரகத்துல முகம் குப்புற தள்ளிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். நவுதுபில்லாஹ். எவ்வளவு பெரிய அமல் செய்தவருடைய நிலையை பார்த்தீர்களா? அமல் செய்தவருடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது? நிலைதான் அமல் செய்வது பெரியதல்ல, செய்த அமலை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அதுதான் இங்கு முக்கியமானது. என்னுடைய அமல் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் செய்கிற அமல், நான் தொழுகிற தொழுகை, நான் ஓடுகிற ஓடுதல், நான் பண்ணுகிற நல்ல பணிகள், நான் செய்கிற தான தர்மங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நரகத்தில் முகம் குப்ப அவர் இழுத்து அங்கு தள்ளிவிடப்படுவார். அவ்வளவு தூரத்துக்கு அவமரியாதை செய்யப்படுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா, யார் இந்த உலகத்தினுடைய இன்பத்தையும் கவர்ச்சியையும் விரும்புகிறார்களோ யுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா, அவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் அவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். உலகத்தினுடைய கவர்ச்சி அவரை ஈர்க்கிறது, அவரை இழுக்கிறது. எனவே தான் இந்த உலகத்தை பற்றி ரசூலுல்லாஹ் உஷார்படுத்தினார்.
இளமோ அன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலகத்தை எச்சரிக்கை பண்ணாங்க. முதல்ல உலகத்தை தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தை படித்துக் கொள்ளுங்கள். உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? உலகத்தினுடைய தத்துவத்தை, ஹக்கீக்கத்தை, உண்மை நிலை, யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தை எங்க படிக்க? குர்ஆன்ல படிங்க. உலகத்தை படிப்பதற்கு நீ உலகத்தினுடைய அறிமுகத்தை வைத்து படிக்க வேண்டாம். குர்ஆனை படித்துப்பார், உலகம் என்ன என்று உனக்கு தெரியும். அல்ல குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்வுக்கு உலகத்தை பற்றி பாடம் நடத்துகிறார். எவ்வளவோ அன்னமல் ஹயாத்து துன்யா, 5 விஷயத்தை சொல்றா. மொத்தத்தில் 5 விஷயம் தான் இந்த உலகம். அல்லாஹ் சொல்றா, எவ்வளவோ அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபக்குருன் வதகாசுருன் ஃபில் அம்வால் வல் அவ்லாத் கமஸல் கைஹில் ஆகிரில் ஆயா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை 5 விஷயத்துக்குள்ள சொல்லி முடிச்சிட்டான். அறிந்து கொள்ளுங்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் உஷார்படுத்தி சொல்றான். அல்லாஹ்வை அறிவதற்கு அல்லாஹ் பயன்படுத்தி அதே வார்த்தையை பயன்படுத்துறான். என்று பயன்படுத்தி அதே வார்த்தை என்ன, அது ஒருமையில சொல்லப்படும், இது பண்ண அவ்வளவுதான். அதே வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இந்த உலகத்தை அறிந்து கொள்ளுங்கள். அன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலகம் என்பது லைஃப். முதலாவது சொல்றார், விளையாட்டுக்குரியது லைஃப். அது லகு, வீணானது. இப்படி புரிந்து கொள்ளுங்கள். இதான் உலகத்தை படிப்பது. லைஃப், லகு, ஜீனா, கவர்ச்சிங்களா. ஜீனா, ஜீனத்து என்று சொன்னாலே கவர்ச்சி என்று சொன்னால போலித்தனம் என்று அர்த்தம். ஜீனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் நம்ம கவர்ச்சிங்கிறோம். கவர்ச்சி, எல்லா கவர்ச்சிகளும் போலிதான். கவர்ச்சிக்கு எதெல்லாம் இருக்கோ அது போலி. எனவே இந்த உலகம் என்பது கவர்ச்சி, போலியானது. ஜீனா, தஃபாக்குர், ஒருவருக்கு பெருமை எடுத்துக் கொள்கிறார். ஒருவன் பெருமை எடுத்துக் கொள்கிறார். எனக்கு எவ்வளவு பொருளாதாரம் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய அழகன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய நாகரிகமானவன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா. தஃபாக்குர், எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது தெரியுமா, அனைத்து ஆண் சிங்கங்களாக பெற்றுக் போட்டிருக்கிறேன், உனக்கு பிள்ளையே இல்லையே என்று பேரை இழித்து பிடித்து பேசி தன்னை தஃபாக்குர், பெருமை எடுத்துக் கொள்கிறான். இதான் இந்த உலகம். அடுத்து அல்லாஹ் சொல்றார், தக்காசுர், அதிகம், தனக்கு எல்லாமே அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பொருளாதாரத்தினால் அவசரத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அல்லாஹ் அவனுக்கு கொட்டி இருக்கிறான் வழக்கத்தை, அவனுடைய காலையை கொட்டி கொடுத்திருக்கிறார். அப்படின்னு ஆசைப்படுகிறார், பேராசை குறிக்கிறார். தக்காசுர், அதிகம் வேணும், அதிகம் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற அவநப்சம் ஏற்படுது. இதாங்க இந்த உலகம். இந்த 5 அம்சங்களும் உலகத்தை சார்ந்தது. இப்படி உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை புரிந்து நீ இபாதத்து செய். உலகத்தை பெருசா நினைச்சு செய்கிற பொழுது உனக்கு பெரிய அளவில் உன்னை வெளியப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வப்படுகிறார். அதனாலதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு உலகத்தை பற்றி பாடம் நடத்தலாம். அதை படித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை தெளிவா தெரிந்திருந்தான். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் உலகத்தை பற்றி பாடம் நடத்த முன்னாடி உலகத்தை அவர்கள் புரிந்திருந்தார். முதல்ல அவங்க புரிந்திருந்தார். அதனாலதான் ஒரு முறை ரசூலுல்லாஹை பார்ப்பதற்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்ற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுகிறது. வீட்டுல படுத்திருந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார் அவரை வரவேற்பதற்காக. ஆனால் உமர் கத்தாப் வந்த உடனே பக்கா பக்கா ஷதீதா, கடுமையாக அழுதாக ரசூலுல்லாஹ் கிட்ட வந்த உடனே. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேனியினுடைய சில அடையாளங்களை பார்த்து அழுதார். படுத்து எழுந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்தில் ஈச்சமர ஓலையிலே நெய்யப்பட்ட பாயிலே படுத்திருந்தார். அதனுடைய அடையாளங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் அப்படியே பதிந்திருந்தது. அதை பார்த்து கண்ணீர் வடித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பாரசீக மன்னர்களை பார்த்திருக்கிறோம், ரோமபுரி மன்னர்களை பார்த்திருக்கிறோம், அவர்கள் எவ்வளவு சொகுசாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், உங்களுக்காக உயிரை கொடுத்த எத்தனையோ தோழர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு கட்டளை விட்டால் நாங்கள் ஒரு போர்வை உங்களுக்கு வாங்கி தந்திருக்கோம். யாரோ சொல்லலாம், நீங்க விரித்து சொகுசாக படுத்திருக்கிறாமே. அன்றைய காலத்தில் பாரசீக மன்னர்கள், ரோமபுரி மன்னர்களும் தான் பெரிய இடத்தில் இருந்தார்கள். அன்றைய காலத்து வல்லரசுகள் 2 அரபு நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தனர். பாரசீகம் என்ற ஈரான், அதே போன்று அதனுடைய ஈராக் போன்ற பகுதிகளில் எல்லாம் யமன் தேசம் வரைக்கும் பாரசீக மன்னர்களுடைய அந்த கையை ஓங்கி இருந்தனர். ரோமர்களுடைய
கை ஓங்கி இருந்த அரபு நாடுகளை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட சிற்றரசர்கள் எல்லாம் சொகுசாக இருந்தார்கள். இதையெல்லாம் கண்ணுற்ற உமர் கத்தாப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி பார்க்கிறார், ஒப்பிட்டு பார்க்கிறார். இவர்கள் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறார், எவ்வளவு அந்தஸ்தை உயர்ந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருந்தும் இவர்கள் இவ்வளவு எளிமையாக இருக்கிறார்கள். உங்களுடைய மேனியிலே பதிந்திருக்கிற பாயின் ஓரப்பாயினுடைய அடையாளங்கள் கண்ணை குளமாக்கி விட்டது யாரும் சொல்லலாம். நான் பார்த்த மன்னர்கள் எல்லாம் எப்படி சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஒரு கட்டளையிட்டார்கள், உங்களுக்கு ஒரு போராளி வாங்கி தந்திருப்போம் யாரும் சொல்லலாம். இதை கேட்ட நேரத்தில் இந்த இடத்தில் தான் ரசூலுல்லாஹ் உலகத்தை சரியாக படித்திருக்கிறார், உலகத்தை சரியாக புரிந்திருக்கிறார். எனவே தான் அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? மாலி ஒளி துனியா, மாலி ஒளி துனியா. அங்க துனியாவைத்தான் சொல்றாங்க. எனக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில், எனக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில். சரியாக புரிந்திருந்தார்கள் உலகத்தை. அல்லாஹ் பாடம் நடத்துகிறான், அந்த பாடத்தை புரிந்து தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி காட்டுகிறார். மாலி ஒளி துனியா, மாலி ஒளி துனியா. இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது எனக்கு, இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? 2 தடவை சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இந்த உலகத்தில் ஒரு வழிபோக்கனாகவே என்னை கருவிக் கொள்கிறேன். நான் இந்த உலகத்தில் ஒரு நிழல் தருகிற மரத்தடியில் இருப்பதை போன்று நினைத்துக் கொள்கிறேன். நான் இந்த உலகத்தில் ஒரு ஐநூறுக்காரனாகவே அசுரூர்காரனாகத்தான் நினைத்துக் கொள்கிறேன். அசுரூர்காரன் ஒரு ஊருக்கு போயிட்டா அந்த ஊர்ல தான் இருக்கிற வரைக்கும் ஏதோ இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வான். அங்க போய் சொகுசேலோ அவன் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் 2 நாள் இருப்பான், 1 வாரம் இருப்பான், 10 நாள் இருப்பான், சென்று விடுவான். அதை போன்ற மொத்த உலகத்தில் எப்படித்தான் புரிந்து கொண்டேன். இது அல்லாஹ் பாடம் நடத்தியதை கண்ட அந்த பாடத்தை விளங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார். எனவே இந்த உலகத்தை நான் இப்படி புரிந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலும் சஹாபாக்களுக்கு உலகத்தை பற்றியே பாடம் நடத்தி இருக்கிறார். நம்ம புரிந்து கொள்கிற உலகம் அல்ல, நாம் விளங்கிக் கொண்டிருக்கிற உலகத்தை பற்றி பாடம் என்று புரிந்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஆகிரத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த உலகம் என்ன என்பதை புரிந்து கொள். அப்பதான் உங்களுடைய இபாதத்தை சரியான ஓர்மையோடு இலக்கணத்தோடு செய்ய முடியும். இந்த உலகத்தினுடைய மாய் உன்னுடைய இபாதத்தை கூட நவீனப்படுத்திவிடும், அதை கூட ஜீனாவாக்கிவிடும், கவர்ச்சி ஆக்கிவிடும். அமாலக்கும் அல்ல குரான்ல சொல்றான், ஷைத்தான் உங்களுடைய அமல்களை உங்களுக்கு அலங்கரித்து காட்டுவான். நீ யாரு? சாதாரணமானவன் அல்ல. அவனை பார்த்தாயா? தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, இபாதத்து இல்ல. நீ தொழுகிறாய், நோன்பு வைக்கிறாய், இபாதத்து செய்கிறாய், தானம் தர்மம் செய்கிறாய், நல்லவனாக இருக்கிறார், குரான் கையுமா இருக்கிறார், குரான் வார்த்தையினுடைய வாயில வந்து கொண்டிருக்கிறது. அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறார், நீ குரான் வார்த்தை பேசுகிறாய். அவன் மோசமா பேசுறார், நீ நல்லதா பேசுறார். நீ தர்மம் செய்கிறார், அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார் என்று உங்களுடைய அமல்களை உங்களுக்கு அலங்கரித்து காட்டுவான். இவன் நல்லவர்களை ஷைத்தான் வழிகெடுப்பது. நம்முடைய இருக்கிறதெல்லாம் சொல்லி காட்டுவான். இப்படி சொல்லி காட்டி நம்முடைய இபாதத்தை ஓய்ந்து செய்வதை போன்று நமக்கு மாயை உருவாக்கி நம்மை இல்லாமலே அதை முகஸ்துதி ஆக்கிட்டு போயிடுவான் ஷைத்தான். இதான் நல்லவர்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தை நீ தெளிவா புரிஞ்சிக்க. சஹாபாக்கள் எப்படி நம்மை போன்ற மனிதர்கள் தானே, அவர்களால் எப்படி சாதிக்க முடிந்தது, அவர்கள் எப்படி சாதனையாளர்களாக வந்தார்கள், அவர்கள் எப்படி இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் தாங்கிக் கொண்டார்கள், எப்படி இந்த உலகத்தை அவர்கள் துச்சமானதற்கு ஆக்கிரத்தை என்ற சிந்தனை எப்படி வந்தது, ஆகிரத்துத்தான் நிரந்தரமானது, துனியா என்பது அற்பமானது என்பதை அந்த சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார். இப்படித்தான் பாடம் நடத்தினார். துனியாவை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகை முடித்து விட்டு அப்படியே பஜாருக்கு போறாங்க, கடையில். சஹாபாக்களும் தோழர்கள் ஒன்னா வர்றாங்க. அவர்களுக்கு ஒரு சின்ன பாடம் நடத்துறாங்க. அங்கே செத்து போய் கிடக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி கிடக்கிறது. நபிகள் நாயகம் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய காதலினுடைய நுனியை அப்படியே திருப்பி பிடித்து கேட்கிறாங்க, இதை உங்களை யாராவது விலைக்கு வாங்கிக் கொள்வீர்களா என்று கேட்கிறார். அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், இது ஹயாத்தா இருந்தாலும் நாங்க வாங்க மாட்டோம். காரணம், அது நோஞ்சான் போன்ற ஒரு ஆட்டுக்குட்டி, நோஞ்சான் மாதிரி இருக்கு, குட்டி யாரு, அதுல எதுவுமே இல்ல, இறைச்சியே இல்ல, ஒட்டி போய் இருக்கிறது. இது ஹயாத்தா இருந்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. செத்து போயிடுச்சு, இதை எப்படி வாங்குவாங்க?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அந்த இடத்தில் சுட்டிக்காட்டினார்கள். புரிந்து கொள்ளுங்கள், உலகம் இவ்வளவுதான். அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தினுடைய கீழ், அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தினுடைய வெகுமதி இந்த ஆட்டுக்குட்டியை விட மிக மிக அகலன் அப்படின்னாங்க. மிக மிக மட்டரகமானது. புரிஞ்சுக்கிறீங்க உலகத்தை எப்படி பாடம் நடத்துறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய தத்துவத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உலகத்தை விளக்கி கொடுத்தார். உலகம் இந்த உலகத்துக்காக வேண்டி அடித்துக் கொள்வீங்க. அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அத்துனியா ஜீஃபா வ துல்லாபுஹா கிலாப். இந்த உலகம் செத்த பிணத்திற்கு சமம், அதை தேடக்கூடிய நாய்கள் தேடிக்கொண்டிருக்க. அதாவது இந்த உலகத்தினுடைய ஆசையில் மூடக்கூடியவர்களை, இந்த உலகம்தான் நமக்கு என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய, எதை செய்தாலும் உலக லாபத்துக்கு அவனை செய்கிறார், எதை செய்தாலும் விளம்பரப்படுத்துகிறார், தான் செய்கிற இபாதத்தையும் உலகமயமாக்கி விடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் அத்துனியா ஜீஃபா வ துல்லாபுஹா கிலாப், செத்த பிணத்திற்கு சமமானது. துனியாவுக்கு ஏன் துனியா என்று பெயர் வந்தது தெரியுமா? துனியான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? துனியா என்பது உலகம் என்ற அர்த்தம் அல்ல. இப்பொழுது நம்ம உலகம்னு சொல்லிக்கிட்டோம். எப்படி சலா என்றால் தொழுகை என்ற அர்த்தம் அல்ல. சலாத்துக்கு அர்த்தம் துவான்னு அர்த்தம். கடைசியில மறுபடி அது தொழுகைக்கு சலா என்று ஆகிவிட்டது. அதே போன்றுதான் இந்த துனியா என்பது உலகம் என்ற அர்த்தம் அல்ல. துனியாவுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மட்டரகமானது என்ற அர்த்தம். துனியாவுக்கு அர்த்தமே மட்டரகமானது, அறிவிப்பானது என்ற அர்த்தம். அதுவே நாளடைவில் துனியாவுக்கு பேராக ஆகிவிட்டது. புரிகிறதா? இதுதான் துனியா. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய அற்பத்தனத்தை எடுத்துச் சொல்லி, உங்களுடைய இபாதத்தில் இஹ்லாஸோடு இபாதத்துகள் அமையட்டும், முகஸ்துதிக்கு வேலை வைத்து விடாதீர்கள். உலகத்தினுடைய மாய்க்குள் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் தங்களுடைய இபாதத்துகளை கூட கவர்ச்சியாக்கி விடுவார்கள், அதை கூட விளம்பரப்படுத்துவார்கள், அதன் மூலமாக முகஸ்துதியை பரத்தி விடுவார்கள். நான் யாரு தெரியுமா? பெரிய ஆபி. நான் யாரு தெரியுமா? பெரிய ஆடி. நான் யாரு தெரியுமா? பெரிய காய். நான் யாரு தெரியுமா? பெரிய கொலைவள்ளல் என்று தங்களை இப்படியாக சந்தைப்படுத்திக் கொள்வார்கள். காரணம், துனியா மீது அவர்களுக்கு இருக்கிற மோகம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அதை முதல்ல தட்டி விடுறாங்க. துனியாவுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், துனியாவுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் புரிந்திருந்தாங்க. மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை பாருங்க. சஹாபாக்கள் துனியாவோடு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பாடம் நடத்தி ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டார். தனக்கு புரிஞ்சது மட்டுமல்ல, தன்னுடைய தோழர்களுக்கு பாடம் நடத்தினார். அப்படியானால் தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? இந்த துனியா விஷயத்தை அவர்களுக்கு என்ன பார்வை? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தை பற்றி அவர்களுடைய பார்வை, இதா அஸ்பஹத ஃபலா தந்தரில் மஸா வ இதா அம்சைத ஃபலா தந்தரில் ஸபாஹ. காலை பொழுதில் இருக்கிற பொழுது மாலை பொழுதை எதிர்பார்த்தாரு. இதான் உலகம். காலை பொழுதில் இருக்கிற பொழுது மாலை பொழுதை எதிர்பார்த்தாரு, மாலை பொழுதில் இருக்கிற பொழுது காலை பொழுதை எதிர்பார்த்தாரு. காலை என்பது உனக்குரியது, நீ மாலையில் இருக்கிற பொழுது. மாலை என்பது உனக்குரியது, காலை என்பது உனக்குரியதில்லை, மாலையில் இருக்கிற பொழுது. எனவே நீ காலையில் இருக்கிற பொழுது மாலையை எதிர்பார்க்காத. இது அஸ்பஹத ஃபலா தந்தரில் மஸா வ இதா அம்சைத ஃபலா தந்தரில் ஸபாஹ. இப்னு உமர் சொல்ற வார்த்தை. ரசூலுல்லாஹ் பாடம் படித்தார். துன்யான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய ஹக்கீகத்தை புரிந்து கொண்டார்கள், அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். அதனாலதான் அவர்களால் அப்படி சொல்ல முடிந்தது. எனவே அருமையானவர்களே, முதல்ல இந்த துன்யாவுடைய மோகத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அதுக்காக இப்படிதான் சொல்றதுனால துனியா வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு எங்கேயாவது காடோ சரி வந்து சாமியாரா போகிறது அப்படின்னு அர்த்தம் அல்ல. நீங்க துனியால அல்லாஹ் கொடுத்த இன்பங்களை, ஞாபகத்துக்களை, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக தந்திருப்பதை நல்ல சுவையுங்கள். ஆனா இவைகள் நிரந்தரம் இல்லை என்பதை மறந்துடாதீங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. அந்த நன்றியோடு இருக்காது. அல்லாஹ் உங்களுக்கு அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறார். ஞாபகத்திற்கு மஹதீஸ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளை எடுத்து சொல்லுங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? எனக்கு அது இருக்குன்னு சொல்றது இல்லை, பயன்படுத்துங்கள். நீ பயன்படுத்துவதை பார்த்து உனக்கு இதெல்லாம் இருக்கும் என்று அவர்கள் புரிந்து கொள்வார். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் தந்தானா நீங்க காலையில போங்க, பிரச்சனை இல்லை. அதுபோல துனியாவின் மோகத்தில் மூழ்கி விட்டேன் அர்த்தம் அல்ல. உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்ச உங்களுடைய வீடுகளை விசாலமாக்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்க பரக்கத், அது பெருமை இல்லை. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் வாகனத்தில் போவதும் கூட எதற்கு தெரியுமா?
அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார், அவனுக்கு நன்றி சொல்கிறேன், அவனுடைய விஷயங்களை கவனம் எடுத்துக் கொள்கிறேன், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் என்னை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இப்படி இருக்கட்டும் உங்களுடைய சிந்தனை. அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை வளர்த்தார். அதனால உஸ்மான் ரலியல்லாஹு பெரிய பணக்காரராக இருந்தார். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு பெரிய பணக்காரராக இருந்தார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொத்தை அனைத்தையும் வக்ஃப் செய்யுங்கள் என்று சொல்கிற பொழுது இல்லை இல்லை ஃபுலுது போதும் என்று சொன்னார். மூன்றில் ஒன்றை நீங்கள் உங்களுடைய வசியத்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள், மற்றவைகளை உங்களுடைய வாரிசுக்கு விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் அந்த சொத்து சுகத்தோடு இருந்தார்கள். அவர் துனியாவை உஷாராக புரிந்து கொண்டார், துனியாவுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டார். அதனாலதான் அவருடைய இபாதத்துல இக்லாஸ் இருந்தது, அதனாலதான் அவருடைய இபாதத்துல அல்லாஹ்வுக்காக இருந்தது, அதனாலதான் அவருடைய இபாதத்துல பகட்டு இல்லை, அதனாலதான் அவருடைய இபாதத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஓமையோடு அந்த இபாதத்துகளை அவர்கள் நிரந்தரமாக செய்து வந்தார். அதுவும் இந்த இடத்துல கவனிக்கப்படும். நம்முடைய இபாதத்துக்கு நிரந்தரமாக இருக்கும், குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, நிரந்தரமாக இருக்கட்டும். ரமலானுக்கு மட்டும் துஆ தொழுவது இல்லை இல்லை, எல்லா காலமும் துஆ தொழுவது. ரமலானுக்கு மட்டும் தஹஜ்ஜுத் தொழுவது இல்லை இல்லை, எல்லா காலமும் என்னுடைய தொழுது தஹஜ்ஜுத் தொழுவது. ரமலான் மட்டும் குர்ஆனை எடுப்பது, மற்ற நாட்கள்ல இல்லை இல்லை இல்லை, எல்லா காலங்களிலும் குர்ஆனோடு நான் இருந்து கொள்வது. இந்த நிலை நமக்கு வர வேண்டுமானால் துனியாவுடைய அர்த்தத்தை புரிந்து கொள். துனியா விளங்கிட்ட இங்க சரியா வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சஹாபாக்களை ஆர்வம் மூட்டினார். அதனாலதான் சஹாபாக்கள் இந்த உலக விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி அடிக்கடி சொல்லிக் கொள்வார். ஹஸனுல் பஸரி என்று ஒரு தாபியா நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். ஈராக்ல பஸரா என்ற பகுதியில வாழ்ந்ததுனால அவங்களுக்கு பஸரி என்ற பேர். நம்மள நிறைய பேர் தெரியாம ஹஸனுல் பஸரின்ற பேரை வச்சுக்கிறோம். ஹஸன் வேண்டா வச்சுக்கிறீங்க, பஸரி என்றால் பஸராவை சார்ந்தவர். நம்ம அதிரையை சார்ந்துட்டு பஸரின்னு வச்சா, நம்ம இந்தியாவை உட்கார்ந்துட்டு பஸரின்னு வைத்தா, நாம் காயல்பணத்துல உட்கார்ந்துட்டு பஸரின்னு வச்சா அர்த்தம் இல்லாம போயிடுமே. ஹசன் என்று வைத்துக் கொள்ளுது. சரி, விஷயத்துக்கு வருகிறேன். ஹசனுல் பஸரி பஸராவை வசித்த காரணத்தால் அவர்களுக்கு பஸரி என்ற பெயர். ஹசனுல் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் இவர்கள் ஒரு தாபியர். யாருடைய மாணவர் தெரியுமா? தலை சிறந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா வலாஹுமா ரئீஸுல் முஃபஸ்ஸிரீன், தஃசீர் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து தஃசீரை நேரடியாக கற்றவர்கள். அவர்கள்ட்ட நேரடியாக தஃசீரை கற்றார்கள் ஹசனுல் பஸரி. அதனால இப்படி சொல்வார்கள், தஃசீருடைய தலைவர் சஹாபாக்கள்ல இப்னு அப்பாஸ், தாபியீன்கள்ல தஃசீருடைய தலைவர் யாருன்னா ஹசனுல் பஸரி. ஏனென்றால் அவர்கள் நேரடியாக கல்வியை கற்றார். முஜாஹிது இவர்களெல்லாம் நேரடியாக இப்னு அப்பாஸ் கிட்ட தஃசீரை கற்றார்கள். பஸரா ஈராக் என்கிற பகுதியில, பஸரா என்கிற பகுதியில வசிக்கிற பொழுது அவர்கள் கற்ற பிறகு தன்னுடைய மாணவர்களுக்கு பஸராவில பாடம் நடத்துறார் ஹசனுல் பஸரி. இப்னு அப்பாஸ் நேரடியாக படிச்சுட்டாங்க. இப்போ அவர்கள் பாருங்க, அவங்க முதரிஸ் ஆயிட்டாங்க. பாடம் நடத்துறவங்க அவருடைய மாணவர்களுக்கு அடிக்கடி தர்பியா கொடுப்பார், தஸ்கியா கொடுப்பார். அப்போ அவர்கள் அந்த மாணவர்களுக்கு இஹ்லாஸை கொடுப்பதற்காக அவர்கள் பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? அடிக்கடி சொல்வாங்களாம், இந்த உலகம் மொத்த உலகம் எத்தனை நாள்னு கேட்பார். மொத்த உலகம் எத்தனை நாள்? கியாமத்து வர்ற வரைக்கும், இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து கியாமத்து வர்ற வரைக்கும் இந்த உலகத்தின் மொத்த நாட்கள் எத்தனை? அத கோடி 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 சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். அவங்க அழகா சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே போன்று நீங்க எத்தனை நாள், உங்களுக்கு எத்தனை நாள் தனிப்பட்ட முறையில சொல்லுவாங்க. உங்களுக்கு எத்தனை நாள் சொன்னாங்க, ஒவ்வொருவர்களுக்கும் சொன்னாங்க. உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் மொத்த நாட்களை, நீங்க 60 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 22 வயசு இருக்கலாம், எத்தனை வயசா இருந்தாலும் சரி, உங்கள் அனைவர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய மொத்த நாட்களே 3 நாள் தான் சுருக்கிட்டாங்க. உலகம் மொத்தமே 3 நாள் தான். ஹசனுல் பஸரி எவ்வளவு அழகா சொல்றாங்க. 3 நாள் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் 3 நாள் தான். கவலைப்பட 3 நாள் மூத்தா போவோம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அழகா சொல்றாங்க, உனக்கு 3 நாள் தான். ஒன்று அத்துன்யா யௌமு வாஹித் ஸலாஸத்து அய்யாம், ஒரு நாள் அம்ஸ் அல்யோம் கதன், அவ்வளவுதான். அம்ஸ் அல்யோம் கதன்,
இன்று நாளை, அவ்வளவுதான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவ்வளவுதான். நேற்று இன்று நாளை, இந்த 3 நாளைக்குள் உன்னுடைய ஆயுள் முடிந்து விட்டது. நேற்று என்பது நாம் எப்போ பிறந்தோம் அது இப்ப வரைக்கும் நேற்று என்பது முடிந்து விட்டது. கதுதான் சென்று விட்டது. சென்ற நேற்றை நினைத்து பார்த்து, நேற்று இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கு சொல்லிட்டு கடவுள் முடிட்டு இருக்கா, முடிந்து போய்விட்டது. நேற்று வருமா? எப்ப வேணாலும் வருமா? வராது. அது முடிந்து விட்டது. மிச்சம் எத்தனை நாள் இருக்கிறது? முடிந்து போனதை கழித்திருங்க. மிச்சம் எத்தனை நாள் இருக்குது? 2 நாட்கள் தான் உங்களுக்கு இருக்கு. அந்த 2 நாளிலும் பாருங்க, நாளை நம்ம யாருக்காவது நிச்சயம் தெரியுமா நாளை இருப்போம் என்று? உத்தரவாதம் இல்லாத ஒரு நாளை பற்றி நாம் ஆசைப்படுகிறோம், நேசிக்கிறோம், இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அது நமக்கு சொந்தம் இல்லை. நாளைக்கு நம்ம இருந்தால் தான் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம இருக்கிற பொழுது இன்று அது நமக்கு நேற்று ஆகிவிடும். அடுத்து இன்னொரு நாளை என்பது அடுத்த நாள் ஆகிவிடும். எனவே நாளை என்பது உனக்கு இல்லை. நிச்சயமாக என்ன இருக்குது? ஒரே நாள், இன்று மட்டும்தான். ஐயோவும் மட்டும்தான் இருக்குது. இன்றும் கூட இப்பொழுது மட்டும்தான் இருக்கிறது. அவ்வளவுதான். ஐயோவி கூட மட்டும்தான் உனக்கு இருக்கு. இப்படி அழகா இந்த உலகத்தை பிச்சு பிச்சு எடுத்து கணக்கு போட்டு அவனுக்கு இவ்வளவுதான். அதனாலதான் சொன்னாங்க, இன்றைக்கு ஒரு அமலை இப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இன்னைக்கு ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாளைக்கு செய்வோம் என்று சொன்னாலே நாளை என்பது வாக்குறுதியில்லை. இது நம்ம சொன்னதுதான் அவங்க சொல்றாங்க. இது காலை பொழுது இருக்கிற பொழுது மாலை பொழுது எதிர்பார்த்தாரு, முடித்து விட்டது. எனவே நாளைக்கு செய்வோம் என்ற அந்த முடிவை ஏற்கட்டு விடு. நல்லது இன்னைக்கு செய்துவிடு. இன்னைக்கே கையான விஷயங்களை செய்துவிடு. தள்ளி போடாதே. ஆதிகாம் கல்பந்ததா என்று ஒருவரை சொல்லுவாங்க. இன்றைய வேலையை இன்றே செய்து முடி, நாளைக்கும் போடாது. ஆதிகாம் இன்னைக்குள்ள வேலை இன்னைக்கே செஞ்சது, நாளைக்கே போடலாம். நாளை என்பது உனக்குரியது இல்லப்பா. இன்னைக்கு உள்ளது மட்டும்தான், அது இப்பொழுது மட்டும்தான் உனக்கு சொந்தமாக இருக்கு. நேற்று என்பது முடிந்து விட்டது. அது எனக்கு மிச்சமாக இருப்பது இப்ப நான் வாழ்கிறேன். இதான் நாளை என்பதும் எனக்கு தெரியாது. இப்படி தன்னுடைய மாணவர்களுக்கு தரம்பியா கொடுது. இப்படி கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட வாழ்க்கப்பட்ட அந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? அதனாலதான் எஹ்லாஸ் அவர்கள்ட்ட அதிகமா இருந்துச்சு. நம்ம எப்படி கற்பனை நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு பத்தி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீ இதை படித்தால் இவ்வளவு சம்பளம் வாங்கலாம், இத்தனை லட்சம் வாங்கலாம், இந்த கோர்ஸை முடித்தால் இத்தனை லட்சம் வாங்கலாம், இதை படித்தால் அமெரிக்கா போகலாம், இதை படித்தால் ஜப்பான் போகலாம், இதை படித்தால் ஆஸ்திரேலியா போகலாம், இதை படித்தால் லண்டன் போகலாம். சொல்றோமா இல்லையா? அவன் போறதா இருக்கட்டும், இந்த உலகம் படிக்கக்கூடியவனுக்கு. அதனால அவன் துனியாவுடைய மோகத்திலே இருக்கிறான். சம்பாதிக்கணும் என்கிறதை தவிர எந்த எண்ணமும் இல்லை. எந்தெந்த நாட்டுக்கு போகிறது என்கிற கருத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். துனியாவுடைய மோகத்திலே மூழ்கி கிடக்கிறார். துனியாவுடைய காலடியில் கொட்டப்பட்டு விடுகிறது. அவன் விவாதத்தை மறந்து விடுகிறான், குரானை ஓடப்பட்டு விடுகிறான், பணிபாக்கள் அவனுக்கு தூரமாகி விடுகிறது. அல்லா ரசூலை பற்றியான இந்த அறிவும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. கொடுக்கப்பட்ட கல்வி எப்படி இருக்கிறது? பண்பாடு இழந்து விட்டான். பணம் மட்டுமே அவனுக்கு குறிக்கோளாக ஆகிவிட்டது. துனியாவுடைய மோகம் மட்டும்தான். அசல் வசதி மாணவர்களை வாழ்க்கை எப்படி புரிந்து கொள். உனக்கு மொத்த உலகம் சலாசத்தை யார் அலியோ முதல் அவ்வளவுதான் புரிஞ்சுக்க, இதோட வாழ்ந்துக்க. அலியோ மட்டும்தான், அதுவும் அல் ஆன் மட்டும்தான் உனக்கு சொந்தம். ஆன்சு முடிந்து விட்டது தருதாக ரதன் என்பது உத்தரவாதம் இல்லை. எப்படி அழகா சொல்றாங்க. இன்றைய நாள் மட்டும்தான், இப்பொழுது மட்டும்தான் உனக்கு சொந்தம். நாளை என்று உனக்கு இல்லை. கடந்து போனது முடிந்து விட்டது. அதை நினைத்து கனவு காணாதே. அப்படியானால் இன்று இந்த நாளிலே இந்த பொழுதிலே நன்மையை செய்து கொள், நல்லதை படித்துக் கொள், நல்லதை புரிந்து கொள், இஹ்லாஸாக நடந்து கொள். இதுதான் இபாதத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து அவர்களால் வாழ முடியும். அதனால எல்லா தியாகத்துக்கும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார். எவ்வளவு பொருளாதாரம் அவர்கள்ட்ட இருந்தாலும் கூட அதை நீ வாரி இறைக்க வேண்டும் என்று வருகிற பொழுதெல்லாம் நாளைக்கென்று யோசிக்கவில்லை. நாளை என்பது உத்தரவாதம் இல்லை. எனக்கு சொந்தமில்லை நாளை என்பது. நாளைக்கு பார்த்துக் கொள்வோம். நாளைன்னு ஒன்று இருந்தால் தானே, நாளை என்பது இருக்கலாம். நான் நாளைக்கு இருந்தால் தானே, எனக்கு சொந்தம் இல்லையே. இப்படி
தவறி புரிந்த காரணத்தால் தான் எல்லாத்திலையும் அவர்கள் முன்னணியில் நின்றார். உடனே இபாதத்து செய்வதற்கு முன்னாடி வந்தார். நாளைக்கு இபாதத்து செய்வோம் நினைக்க மாட்டோம். நாளைக்கு எனக்கு இல்லையே, இன்னைக்கே செஞ்சிருவோம், இன்னைக்கு அந்த இபாதத்தை செய்து விடுவோம், இன்னைக்கு அந்த தியாகத்தை செய்து விடுவோம் என்கிற இப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்க வேண்டும். அருமையானவர்களை இப்படித்தான் உருவாக்கினார். அப்ப நாம் சரியாக இருக்க வேண்டுமானால், இபாதத்துகளை பாதுகாக்க வேண்டுமானால் கொஞ்சம் துனியாவுடைய மோகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். துனியாவை ஜீனாவா பாருங்க, அது ஒரு அலங்காரம். பொதுவா நீங்க பாருங்க, எதெல்லாம் கவர்ச்சியா இருக்குதோ அந்த கவர்ச்சி எல்லாம் போலித்தனமானது. போலி கவரி பார்த்த தங்கத்தை விட கவர்ச்சியா இருக்கு, அது போலியா ஒரிஜினலா அசலியா போலி. இதெல்லாம் ஜீனாவா இருக்குதோ அவ்வளவு போலி என்ற அந்த வார்த்தையை தான் அதுதான் இங்க ஜீனா என்று பயன்படுத்தி. இன்னும் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துனியா ஹுல்வத்துன் கபீரா. எவ்வளவு அழகா சொல்றாங்க. துனியாவை பத்தி சஹாபாக்கள் அப்படித்தாங்க வார்த்தை எடுத்தார்கள். ஆகிரத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் துனியான்னா என்னன்னு புரிஞ்சிக்கன்னு சொன்னாங்க. அத்துனியா ஹுல்வத்துன் கபீரா ஃபஇன்னல்லாஹ முஸ்தஹீஃபுலக்கும் ஃபன்துரு கைஃப தஅமலூன் ஃபத்தகு துனியா வத்தகு நிஸா. முத்தகுல்லான்னு சொல்ற மாதிரியே சொல்றாங்க. அப்படின்னா இந்த உலகம் என்பது ஹல்வா அப்படின்னா, நம்ம ஹல்வாங்கிறவங்க அது உலகம். ஹல்வாங்கிறது அரபிலிருந்து வந்ததுதான். ஹல்வான்னு வந்து கடைசியில அப்படியே போய் அல்வான்னு ஆக்கி போட்டான். ஆனா உண்மையில ஹல்வா தான். ஹல்வான இனிப்பானது. அத்துனியா ஹல்வத்துல் ஹல்வா, பசுமையானது, இனிமையானது, சுகமானது. ஹல்வா மாதிரி இந்த உலகம் என்பது ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க. அத்துனியா ஹல்வத்துல் ஹல்வா, பசுமையானது, இனிமையானது, ஹல்வா மாதிரியானது என்று சொல்லிட்டு இந்த உலகம் ஒன்னை ஈர்க்கின்றன, அதனுடைய கவர்ச்சி ஒன்னை ஈர்க்கிறது. துனியாவில் அப்படியே நடந்து போய்வார். சாலைகளுடைய அலங்காரவனை, கடைகள் இருக்கிற அந்த பொருள்கள் எல்லாம் உன்னை சுண்டி இழுக்கிறது. கொஞ்சம் கெட்டவனா இருந்தா சாலைகள்ல போகிற பொழுது டாஸ்மாக் இழுக்குது. அவரை பள்ளிவாசல் இல்ல, ஹையால சலா ஹையால ஃபரா காதுல விளையில. அல்லாஹ் அக்பர் ஒத்துக்கொள்கிறார். அல்லாஹ் மிகப்பெரியவன் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று ஒத்துக்கொண்டவன், அல்லாஹ் மிகப்பெரியவனாக இருந்தால் உன்னுடைய வேலைகள் எல்லாம் அஸ்கர், மிக சிறியது. அதான் அல்லாஹ் மிகப்பெரியவன். நீ வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் மிகப்பெரியவன், என்னுடைய வியாபாரம் மிக சிறியது. அதான் அல்லாஹ் அக்பருக்கு அர்த்தம். அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அழைக்கப்படுகிறது. அழைத்துவிட்டு ஹையால ஃபலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். ஹையாலல் ஃபலா, நாம் எங்க விரைந்து போகிறோம்? நம்முடைய வியாபாரம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது தொழுகையை விட, நம்முடைய மசூராக்கள் முக்கியமாக இருக்கிறது தொழுகையை விட, நம்முடைய இன்னொரு அமல்கள் வேலைகள் தொழுகையோட முக்கியமாக இருக்கிறது. அப்படியானால் அல்லாஹ் அக்பர் என்பது பொய். நீ உன்னுடைய வேலை அக்பர் ஆகிவிட்டது. அப்படித்தான் அர்த்தம். அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் உன்னுடைய வேலை மிக மிக அற்பமானது, சிறியது. அல்லாஹ் மிகப்பெரியவர். ஹையால ஃபலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். ஹையாலல் ஃபலா, வெற்றி வர விரைந்து வாருங்கள். இப்படியான எண்ணம், அதைத்தான் இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அத்துனியா ஹல்வத்துன் கபீரா ஃபஇன்னல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும் ஃபீஹா. அல்லாஹ் உங்களை இங்க பிரதிநிதியாக அல்லாஹ் வருவார். ஏன் இவ்வளவு கவர்ச்சிக்கு மத்தியில இந்த உலகத்தை அல்லாஹ் படைக்கணும்? நம்மள அல்லாஹ்வுடைய தூதர் வளர்க்க சொல்றார். இந்த உலகம் இனிமையானது, சுகமானது, இன்பமானது, கவர்ச்சிகரமானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும் ஃபீஹா, இந்த உலகத்தில் உங்கள் கவர்ச்சிகரமான உலகத்தில் பிரதிநிதியாக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார். கைஃப தஅமலூன், என்ன செய்றீங்கன்னு பார்க்கிறதுக்காக. இந்த கவர்ச்சிக்கு மத்தியிலே நீ எப்போது இருக்கிறாய்? கவர்ச்சி அப்படியே மூழ்கி போய்விடுகிறாயா, அல்லது அந்த கவர்ச்சியில இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நினைப்பிலே வாழ்கிறாயா என்பதை கைஃப தஅமலூன். ஃபத்தகுல்லாஹ்ங்கிற மாதிரி ஃபத்தகுதுன்யா, இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ற மாதிரி உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். ஷைத்தான் உன்னை தவறான வழிக்கு கொண்டு போய்விடும். எனவே ஃபத்தகுதுன்யா வத்தகுன் நிஸா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள். அவர்கள்ட்ட ஒழுங்கா நடங்க, அவர்களும் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதன் இந்த உலகத்தில் கெட்டு போவதற்கு பெண்களும் ஒரு காரணமாக இருக்கிறார். தங்களுடைய நடைமுறையே ஆண்களில் பல பேர்களை அவர்கள் வசப்படுத்தி விடுகிறார்கள், அசிங்கப்படுத்தி விடுகிறார். எவ்வளவு பெரிய இபாதத்துக்குரியவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கற்றவனாக
ஆணாக இருந்தாலும் தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக பல பெண்கள் தவறான வழிக்கு இழுத்து விடுகிறார்கள். பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை அப்படியே புட்டு வைத்தார்கள். எனவே தான் சஹாபாக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார். அவர்கள் இபாதத்தில் ஆர்வம் காட்டினார். அருமையானவர்கள், நம்முடைய இபாதத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தின் மோகத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். அதில் மூழ்கி விடாதீர்கள். அதை பட்டும் பெறாமே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இபாதத்தின் மீது நமக்கு ஆர்வமும் ரகுபத்தும் ஏற்படும். அடுத்து நம்முடைய இபாதத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் அடுத்த ஒரு வழி, பிறருடைய உரிமைகளில் நாம் எந்தவித கேடையும் செய்துவிடக்கூடாது. மனித உரிமை மீறலை செய்து விடாதீர்கள். அப்படி செய்கிற பொழுது நம்முடைய அமலுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுது. மறுமையில எனக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்து, எனக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை வைத்து, என்னை விட ஆளுமையிலும் குறைவானவர், அதிகாரத்திலும் குறைவானவர், பொருளாதாரத்தில் குறைவானவர் என்று இருக்கிற ஒரு மனிதனை என்னுடைய அதிகாரத்தை கொண்டு நான் அவருடைய உரிமைகளை பறித்துக் கொள்கிறேன். நாளை மறுமையில பெரிய இபாதத்தோடு போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் தான் அத்ததுரூனல் முஃப்லிஸ். முஃப்லிஸ்னா உங்களுக்கு யாருன்னு தெளிவான்னு கேட்டாங்க. முஃப்லிஸ்னா யார்? தோழர்கள் தான் உடனே சொன்னாங்க, யாரிடத்தில் பொருளாதார நிலையோ அவனையெல்லாம் முஃப்லிஸ், திவாலா போயிட்டான்னு சொல்லுவோம். நஷ்டம் அடைந்து விட்டான். நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு, பொருளாதாரத்தை நஷ்டம் அடைந்தவருக்கு அரபில முஃப்லிஸ். அப்படித்தான் நாங்க புரிந்து இருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுசா வழக்கம் கொடுத்தாங்க, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி. எனது சமூகத்தில் முஃப்லிஸ்னா யாரு தெரியுமா? யதி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின். என்னுடைய உம்மத்து நிறைய தொழுகையோடு வருவான். மறுமையில நிறைய ஜகாத்து கொடுத்துட்டு வருவான், நிறைய நோன்புகளா வைத்துட்டு வருவான். ஆனால் வந்து அவன் அதற்கெல்லாம் கூலி எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். ஆனா இவன் முஃப்லிஸா போயிட்டான். எப்படி தெரியுமா? அங்கிருந்து அவன் மேல் ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை வழக்கு தொடுப்பான். இந்த நோன்பாளி, இந்த தொழுகையாளி, இந்த இபாதத்தாக இருந்தான உலகத்துல அவன் மீது வழக்கு தொடுக்கிறாங்க. எப்படி? ஒருவன் சொல்கிறார், இவன் என்னை அடித்தான், இன்னொருத்தவன் என்னையா அவன் கொடுமைப்படுத்தினான், என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான், என்னுடைய பொருளாதாரத்தை உறிந்து குடித்தான், என்னுடைய பொருளாதாரத்தை அபகரித்துக் கொண்டான், எலி சுருட்டுவதை போது என்னுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடினான். என்ன கேட்கறதுக்கு நாதி இல்லை. இப்படிப்பட்ட அநியாயம் செய்தவன் என்று அவன் மீது இவ்வளவு ரிப்போர்ட்டுகளை அங்கே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் சொல்லுகிற பொழுது உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனுக்கு அங்க தீர்ப்பு சொல்கிறான். மாலிகி யௌமிதீன் அல்லாஹ். அதனால நம்ம யாராவது பாதிக்கப்பட்டாரோ இந்த உலகத்தில் நீதி கிடைக்கிற கவலைப்படாத மாலிகி யௌமிதீன் அங்க பார்த்துக் கொள்வோம். அங்கு அவனுடைய நன்மைகளை எடுத்து பிடுங்கி கொடுக்கப்படும். நிறைய தொழுகையோடு வந்தார், நிறைய இபாதத்தோடு வந்தார், இவருடைய நன்மைகள் எல்லாம் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. தொழுகையை இபாதத்தை பாதுகாக்க முடியாமல் ஆகிவிட்டது. அனைத்தையும் அவருக்கு கொடுக்கப்படும். காரணம், அவரை அடித்தாய், அவரை திட்டினாய், அவரை கேவலப்படுத்தினார், அவரை அசிங்கப்படுத்தினார், அவர் இல்லாத பொருளாக அவதூறுகளை வீசினார், அவரை காயப்படுத்தினார், அவருடைய உள்ளத்தை கொச்சப்படுத்தினார். எவ்வளவு அநியாயம் செய்தார் தெரியுமா? அவரால் ஒண்ணும் செய்ய முடியல, எல்லாத்தை மட்டும்தான் செய்ய இருந்தனா. இன்று இவருடைய அமல்கள் எல்லாம் பிரிஞ்சு கொடுக்கப்படுகிறது. நன்மையெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்து கடைசியில நன்மையே இல்லைன்னு ஆகின உடனே அவன் பாவத்தை, பாதிக்கப்பட்டவனுடைய பாவத்தை இவனுக்கு கொடுக்கப்பட்டு இவனை நரகத்தில் வீசப்படுவான். எப்படிப்பட்டவன் தெரியுமா? நிறைய பாவத்தோடு வந்தான். பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் உமா போயிருப்பார், யாத்திகா பண்ணியிருப்பார், குரான் ஓடி இருப்பார், தொழுகை ஒரு தொழுகை ஜமாத்துல விட மாட்டார். மனுஷன் கூட வலது பக்கம், அதுவும் மதினுக்கு அடுத்தாப்புல இமாமுக்கு வலது பக்கத்தில் இருப்பார். அவ்வளவு தூரத்துக்கு பேருதலா இருப்பார். ஆனா செய்த அநியாயம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களை கொச்சப்படுத்தினார், அடுத்தவர்களை காயப்படுத்தினார், அடுத்தவர்களை அவருடைய சொத்துக்களை சூறையாடினார். இப்படிப்பட்டவருக்கு இவருடைய அமல்கள் எல்லாம் அங்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நம்முடைய அமல்களை எப்படி பாதுகாக்க வேண்டாம்? உரிமை மீறல்கள் இவைகளை செய்துவிடக்கூடாது. அடுத்தவர்களுடைய எந்த விதத்திலும் அடுத்தவர்களை காயப்படும். அவருடைய பொருளாதாரத்தையோ, அவர்களுடைய மானத்தையோ, அவருடைய மரியாதையோ, மரியாதையை கூட நீங்கள் கேவலப்படுத்தி விடக்கூடாது. காபத்துல்லாவை உடைப்பதற்கு சமமானது பிறரை கேவலப்படுத்துவது என்பது இஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்லுகிறது. எனவே இப்படி அமல்களை நாசப்படுத்தி விட இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
ஒரு மோமின் நரகத்திலிருந்து தப்பித்து வந்து விடுவான். எங்க வருவா? கம்தரா என்கக்கூடிய பகுதிக்கு வந்தவன். கம்தரா என்பது சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாலம். அதுக்கு பேர் கம்தரா. அந்த புகாரில பதிவு செய்யப்பட்ட 2440 ஹதீஸ். படிச்சு பாருங்க தனிமையில உட்கார்ந்து. நம்முடைய அமல்கள் எந்த அளவுக்கு வீணாக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். கவனமா இருக்கலாம். கம்தராவுக்கு வந்துடுவார். வந்த உடனே அங்கு இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருப்பார். இவரால் பாதிக்கப்பட்டது ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்பார். ஏதாவது ஒரு வகையில அசிங்கப்படுறது யாருமே தெரியும். இன்னைக்கு பாக்குறோமா? இன்னைக்கு ஈஸியா அடுத்தவர்களை நான் லேசா சொல்லிட்டு போயிடலாம். வாட்ஸ்அப்ல செய்திகள் வருகிறது, ஒருத்தரை பற்றி தப்பு தப்பா வருது, நமக்கு யாருமே வர தெரியாது. நம்ம சேர்த்து இதை என்ன செய்வோம்? அப்படியே ஒரு தடவை அனுப்பி இன்னொரு அனுப்பி விட்டுறோம். நானே பார்த்து விட்டேன் என்ற பொழுது அல்லாஹ் இடத்துல நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். இதான் அநீதம் இழைக்கப்பட்டவர். அங்கு பாதிக்கப்பட்டவரை நிறுத்தப்பட்டிருப்பார். இவன் அங்கு சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கத்துக்கு போக வந்தவன் கம்தராவில் நிறுத்தப்பட்டு இவனுக்கு தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அவன் செய்த அநியாயங்கள், குற்றங்கள், அநீதங்கள், அவனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அனைத்து குற்றங்களும் இவன் மீது சுமத்தப்பட்டு இவன் சொர்க்கம் போகலான்னு நினைத்துக் கொண்டு வருகிற பொழுது அவனுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது. உடனே அவன் நரகத்துக்கு வீசப்படுவான். இந்த பாதிக்கப்பட்டவன் நல்லவனாக இருக்கிற பொழுது அவனுக்கு அவன் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நம்முடைய அமல்கள் இப்படிப்பட்ட தவறுகள் இருந்து நாம் பாதித்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். கடைசியாக அமலை பாதுகாப்பதற்கு இன்னொரு வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவங்கள் செய்வதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். நிறைய பேரு அமல் செய்கிற அளவுக்கு அதே அளவுக்கு கொஞ்சம் கூட கூடல் குறைச்சல் இல்லாம பாவமும் செஞ்சிருவாங்க. தொழில்கள் அவர் நினைக்கிறாரு இபாதத் செய்யும் போது மோமினா இருப்போம், வெளியில வியாபாரம் வரும்போது மோமின் அங்க ஈமான் வந்துடக்கூடாது, வியாபாரத்துக்கும் ஈமான் வரக்கூடாது. பள்ளிவாசலோடு ஈமான் முடிந்து விட்டது. நான் குர்ஆன் ஓதும்போது ஈமான் தாரி, நோன்பு வைக்கும் போது ஈமான் தாரி, மார்க்கத்தை பேசுறதோடு ஈமான் தாரி, தொழுகையில் இருக்கிற பொழுது ஈமான் தாரி, வியாபாரம் வருகிற பொழுது இல்ல ஈமான் இல்ல, வாக்குறுதி கொடுக்கிறது ஈமான் இல்ல, கொடுக்கல் வாங்கல ஈமான் இல்ல, ஒரு சாதாரணமாக நட்பு ரீதியாக பழகிற நேரத்தில் ஈமான் இல்ல, ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிற பொழுது ஈமான் இல்ல, என் பிள்ளைக்கு தந்தையாக இருக்கிறவர்கள் ஈமான் இல்ல, என் மனைவிக்கு கணவனாக இருக்கிறவர்கள் ஈமான் இல்லை. ஆனால் தொழுகை இபாதத் எல்லாம் இருக்கு. நம்ம இப்படி புரிஞ்சிருக்கிறோம். ஈமான் என்பது தொழுகை, பள்ளிவாசல், குர்ஆன், அதோடு சரி. வீட்டுக்குன்னு வந்துட்டா வீட்டுக்குள்ள இருக்க சராசரி ஈமான் இல்லாத ஒரு கணவன், ஒரு தந்தை, ஒரு என்ற அடிப்படையில் நம்முடைய நிலையை அமைத்துக் கொள்கிறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு இபாதத்துகளை இழந்து விட்டீர்கள், இப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய இபாதத்து பாழாக்கப்பட்டு விடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் கியாமத் நாள்ல வருவார், பிஹஸனாத், நிறைய நன்மைகளோடு வருவார், அம்சாலி ஜிபாலி திஹாமத் பியதன், வெண்மையான திஹாமா என்ற மலை ஓசரத்திற்கு இருக்கும் அவருடைய நன்மைகள், அவருடைய ஹசனாத் ஒரு மலை அளவுக்கு உயரத்தோடு இருக்கும். அப்படின்னா எவ்வளவு இபாதத்து செஞ்சிருப்பார், எவ்வளவு ஹசனாத்து செஞ்சிருப்பார். ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் வருகிற பொழுது பரத்தப்பட்ட புழுதி கொண்டு ஆக்கி விடுவார். இவ்வளவு உயரத்துக்கு அவர் இபாதத்தோடும் நன்மையோடும் ஹசனாத்தோடும் வந்தார். ஆனால் மறுமையில் வருகிற பொழுது பரத்தப்பட்ட புழுதிக்கு சமமாக்கப்பட்டு விட்டது. சௌபான் அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே அவர்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ் சிஃபுஹும் லனா, அவன் யாரு அப்படி ஒரு அமலோடு வந்து ஒன்றும் இல்லாம மண்ணோடு ஒன்றாக புழுதியாக ஆகிவிட்டது என்று சொல்றீங்களே, அவன் என்ன அப்படி தப்பு செய்யலாம்? இவ்வளவு அமலோடு வருவது அவரு தன்னுடைய அமல அழிந்து போற மாதிரி என்ன செஞ்சார்? யார் அவர்? எனக்கு விளக்குங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் உங்க இனத்தை சார்ந்தவர்தான், யஹ்வானுக்கும், அவர் உங்க இனத்தை சார்ந்தவர், உங்களுடைய சகோதரர், உங்களை போன்ற இபாதத்து செய்கிறார். இரவு நேரத்தில் நின்று வாங்க, நீங்கள் நின்று வாங்க, தஹஜ்ஜுத் தொழுவார், காமலை எல்லா தொழுகையும் தொழுவார், மாஷா அல்லாஹ். ஆனால் அந்த அளவுக்கு பாவமும் செய்கிறார், ஹராம செய்கிறார். ஒரு வியாபாரம் சொல்லுங்க, ஹராமான வியாபாரம்.
இங்க தொழுகை இபாதத் எல்லாம் இருக்கும், ஒரு ஹராமான வியாபாரம், கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன மோசடி முடிஞ்சிச்சு. அவர் செய்த அவ்வளவு பிரம்மாண்டமான மலை உயரத்தில் இருக்கிற ஹசனாத்து ஒன்றும் இல்லாமல் ஹராமான வியாபாரம், ஹராமான செயல்பாடுகள், தப்பான நடவடிக்கைகள், ஈடுபடக்கூடியவர், நாணுக்கேடான காரியங்களிலே ஈடுபடுகிறார், பகல் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகல்ல பாத்தீங்கன்னா அவர் மானக்கேடான காரியத்தில் ஈடுபடுகிறார். இப்படி இருந்தாலும் பாவங்கள் செய்தாலும் உங்களுடைய அமல்கள் பறிபோய்விடும். அல்லாஹ் காப்பாற்றவர். எனவே அருமையானவர்களே, நம்முடைய அமல்களை பாதுகாப்பதற்கு ஏராளமான வழிகளை இஸ்லாம் சொல்கிறது, ஏராளமான எச்சரிக்கைகளையும் சொல்கிறது. சொல்லிட்டு இன்னும் பல நாள்களுக்கு பேசிட்டு போகலாம். இருந்தாலும் இன்றையோடு இந்த தலைப்பை முடிச்சுட்டு நம்ம அடுத்த தலைப்புக்கு நாளைக்கு செல்ல வேண்டியிருக்கிற. எனவே அருமையானவர்களே, இந்த விஷயத்தில் கவனமோடு நம்முடைய இபாதத்துகளை, ஏன்னா ரமலான்ல தான் நிறைய இபாதத் செய்யும். நம்மளை பொறுத்தவரையில அப்பதான் இபாதத்தை செய்ய முடியும். மற்ற நேரங்கள்ல துணியாண்டு அதுலயே நம்ம போயிடும், ஏதோ பருவ மட்டும் செஞ்சுட்டு போயிடும். ஆனால் ரமலானால நிறைய இபாதத் செய்யும். அந்த இபாதத்துகள், அந்த அமல்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மேல சொன்ன சில நெறிமுறைகளை நாம் கடைபிடிப்போம். நம்முடைய இபாதத்தை பாதுகாத்துக் கொள்வோம். ரப்பிடத்துல அழகான கூலியை பெறுவோம். பிரமாண்டமான கூலி அல்லாஹ் காத்திருக்கா. சிறிய அமலுக்கு பிரமாண்டமான கூலி அல்லாஹ் அவன் தயார்படுத்தி வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு மனிதர் சொர்க்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கீழிருந்து பார்க்கிறான். இனிமேல் நடக்க போறத, நடந்து முடிந்ததையும் நடக்க போறதையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் காட்டுறான். ஒரு மனிதர் சொர்க்கத்துல இங்க ஓடுறார், அங்க ஓடுறார், அங்க ஓடுறார், இங்க ஓடுறார், சந்தோஷத்துல. ஒரு சின்ன பிள்ளைய பெரிய ஹால்ல கொண்டு போய் விடுங்க. சின்ன பிள்ளைய ஒரு பெரிய ஹால்ல கொண்டு போய் விடுங்க. என்ன செய்யும் அந்த பிள்ளை? அதை பார்த்தோம்னா இங்க இருந்து ஓடுமா இல்ல சந்தோஷத்தை. எவ்வளவு பேர் நம்ம வீடுகள்லாம் சின்ன சின்ன வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டே இருக்கிறோம். இப்படி திறந்து விட எவ்வளவு வேகமா சந்தோஷமா ஓடும். அதே மாதிரி கல்லமுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொர்க்கத்தை அப்படியே எல்லாம் காட்டுறான், இனிமேல் நடக்க போகுது. அதுல இந்த மனிதர் மட்டும் அந்த சொர்க்கத்துல அல்ல திறந்து விட்ட மாதிரி இந்த ஓடாது அந்த ஓடாது, காலும் புரியல தலையும் புரியல, மகிழ்ச்சியுடைய உச்சத்துக்கு போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இது புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி, யா அல்லாஹ், இவருக்கு இவர் என்ன இபாதத்து செய்தார்? இவ்வளவு பெரிய பிரமாண்டமான கூலியவருக்கு இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாரு, என்ன செஞ்சார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், இவர் செய்த இபாதத்து என்ன தெரியுமா? இவர் சாலையில போகிற பொழுது ஒரு மரம், எல்லாரும் போறதுக்கு உண்டான வழியில ஒரு மரம் அப்படி தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மரம் தடுத்துக்கிட்டு எல்லாரும் குனிஞ்சு அப்படி போயிடும். நம்ம கூட பார்ப்போம், சாலையில ஒரு பெரிய கல்லு கிடக்கும், பைக்ல போறோம், கல்லை பார்த்துட்டு இப்படி இப்படி வளர்ந்து விளங்கி எவ்வளவு போயிடும். ஏன் அதை இறங்கி அதை எடுத்து அந்த ஓரம் நான் தப்பிச்சா போதும், இதுதான் நம்முடைய எண்ணங்கள். இந்த மனிதன் வாழ்கிற அந்த சந்தர்ப்பத்துல ஒரு பாதையில மரம் தடுத்து கொண்டு இருக்கு. இவங்க ஒட்டகத்திலேயே கடையில போகும்போது அது தடுக்குது. எல்லாரும் குனிஞ்சு இழிஞ்சு அப்படியே போயிட்டாங்க. இந்த மனுஷன் மட்டும் என்ன பண்ணாரு? ஒட்டகத்திலிருந்து இறங்கி அந்த கொப்பை ஒடித்து ஓரமா போட்டார். இவ்வளவுதாங்க. இந்த இபாதத் செஞ்சார். அல்லாஹ் கொடுத்த வெகுமதியை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யல. அதை எடுத்து போட்டோ எடுத்து இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? பல அமைப்புகள் அதை போட்டோ எடுத்து போடுவாங்க. சமூக சேவை செய்கிறார் பாருங்கள். இவர்தான் உங்களிடத்துல ஓட்டு கட்டு வந்திருக்கிறார், அள்ளி கொடுங்கள். குப்பை உடைச்சார், களத்தில் இறங்கினார், குளத்தில் இறங்கினார். போட்டோ எடுத்து போட்டு சம்பாதிச்சு துனியாவில அதோட முடிஞ்சு போச்சு. துனியாவில எல்லா பேரும் கிடைச்சி போச்சு. இந்த மனிதர்கள் அதை ஒடித்து ஓரமா போட்டா யாரும் பார்க்கவே இல்லை. அல்லாஹ்வுக்கு வேண்டி செஞ்சார். அல்லாஹ் ஒரு கொப்பை ஒடித்து ஓரமாக போட்டார். அதிலும் கூட அவருக்கு செய்வது இருக்கு. அவர் தாராளமா போகணுங்கிறது தான் அதை செஞ்சிருக்கிறார். மற்றவங்க போகட்டுமே நினைச்சார். அல்லாஹ்வுக்கு வேண்டி செஞ்சார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூடிய கொடுத்துருக்கான். சொர்க்கத்துல திறந்து விட்டு மகிழ்ச்சியில இங்க ஓட அங்க ஓட அப்படியே அவர் ஓடுவதை பார்த்து கண்மணி நாயகமே கேட்கிறாங்க, இவர் என்ன இபாதத்து செஞ்சார்? யாராசோ அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் சொல்லு அப்படியே ரசூலுல்லாஹ் கேட்கிற அளவுக்கு அவருக்கு அல்லாஹ் கூலியை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இபாதத்து செய்யறோம். அல்லாஹ் உட்கார்ந்து செஞ்சு பாருங்க, அல்லாஹ் அதற்கு பிரமாண்டமான கூலிய தர காத்திருக்கிறான். எனவே நம்முடைய இபாதத்துகளை அமல்களை நல்ல முறையில இஹ்லாஸான முறையில பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இபாதத்துகளை பாதுகாத்தனால மறுமையில கண்மணி நாயகத்தோடு குடியிருக்கிற வாய்ப்பை நாம் அனைவருக்கும் தர வேண்டுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك. استغفرك واتوب اليك. الله أكبر. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.